கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது தன் குடிமக்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கிறார். ஆண்டவர் இதை கண்டு அவர் மேல் கோபமுற்று தண்டிக்கிறார். தாவீதோ மனம் கசிந்து ஆண்டவர் முன் அழுது தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுவதும் தன் மக்களுக்காக அவர் ஆண்டவரிடம் இறைஞ்சி வேண்டுவதும் இன்றைய வாசக சுருக்கம். தாவீது செய்த பாவம். மக்களை கணக்கெடுப்பது ஓர் அரசனுடைய பலத்தை அறிவதற்கும், இஸ்ராயலை பொறுத்தவரையில் ஆண்டவரே அவர்களின் சக்தியும் போர் பலமுள்ளதாலே தாவீது தம் மக்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து தன் சொந்த பலத்திலே நம்பிக்கை வைத்ததற்கு ஒப்பாகும். இதுவே அவர் செய்த பாவம். சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை. 1 சாமுவேல் 14:6 என்பதை தாவீது உணரவில்லை. என் கையே எம்மை காத்தது, நீதிமொழி 7:1-8 என்று தாவீது தற்பெருமை கொள்ளக்கூடிய நிலை அடைந்தார். வல்லவனாகிய இறைவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை தாவீது மறந்தார். உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. திருப்பாடல் 62:2 என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லாத நிலை அடைந்தார். நமது வாழ்வின் இக்கட்டுகளிலும் நாம் இறைவனை மறக்கும்போது அல்லது அவரை ஒதுக்கிவிட்டு பிறர் உதவியில் அல்லாது நமது பலத்திலே மட்டுமே நம்பிக்கை வைக்கும்போது நாமும் தாவீது போலவே நடக்கிறோம். ஆண்டவரே நமக்கு மீட்பும் அரணும் அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற உறுதியோடு நம்புவோமா? தாவீது மனம் வருந்துதல். குற்றம் செய்த நெஞ்சு குறுகுறுக்கிறது. தாவீது தனது தவற்றை உணர்கிறார். நான் பெரும் பாவம் செய்தேன் என்று கூறி மன்னிப்பு கேட்கிறார். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். லூக்கா 15:21 என்று மனம் வருந்திய மகனைப் போல் தாவீதும் இறைவனிடம் இறைஞ்சுகிறார். அதே வேளையில் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் 24:17 என்பதை நம்புகிறார். மனிதர்களின் கரங்களில் விழுவதை விட ஆண்டவரின் கரங்களில் விழுவது நலம் 24:17 என்கிறார். என்னை மன்னிப்பளிக்கும் ஆண்டவர் பால் அவரது நம்பிக்கை. இது மட்டுமன்று, ஒரு உண்மை தலைவனுக்குரிய முறையில் தன் பாவங்களுக்காக தன் மக்களை தண்டனை அடையக்கூடாது என்று வேண்டுகிறார். தன் பாவங்களுக்காக தன் மக்கள் தண்டனை அடையக்கூடாது என்று வேண்டுகிறார். தீச்சல் புரிந்தது நானன்றோ? இந்த ஆண்டுகள் என்ன செய்தன? உம்முடைய கரம் என்னையும் என் தந்தை வீட்டாரையும் வதைக்க கடவதாக 24:17 என்று இறைஞ்சுகிறார். தாவீதின் மனமாற்றத்திலே பல சிறந்த குணங்கள் காணப்படுகின்றன. இறைவன் பேரிரக்கத்திலே நம்பிக்கை வைத்தல், சாக்கு போக்குதல் கூடாது, தான் செய்த சொந்த குற்றத்திற்கும் பொறுப்பேற்றல், பிறருக்காக பரிந்து பேசுதல் முதலியன நமது மனமாற்றத்திலும் இவை இடம்பெறுகின்றனவா? சிறப்பாக நமது குற்றங்களுக்கு மன்னிப்பு பெற வேண்டி நாம் பிறருடைய துன்பத் துயரங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க முயல்கிறோமா? நமது பிறரன்பு நமது பாவங்களை மன்னிக்க வல்லது என்பதை உணர்ந்து நம் அயலாரை அதிகம் அன்பு செய்வோமா? இறைவாக்கினருக்கு மதிப்பு எங்கு? இஸ்ராயேல் வரலாற்றில் இறைவாக்கினர் எல்லோருமே இறுதியில் புறக்கணிக்கப்படுகின்றனர். எரேமியா 11:21. உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினம்தானே? இறை வார்த்தையை ஏற்று மனம் மாறுவது மனித இயல்புக்கு எளிதல்லவே. மனிதர் சுலபமானதை, கவர்ச்சியானதை, விரைவில் கிடைக்கக்கூடியதை விரும்புகின்றனர். எனவே உண்மையை எடுத்துரைப்போருக்கு கிடைப்பது எதிர்ப்பும் சாவும் தானே. இன்று நாம் காண்பது என்ன? உண்மைக்காக பாடுபடுவோர் துன்புறுகின்றனர். மாறாக மக்களை ஏமாற்றி பிழைப்பவர் சுகமாக வாழ்கின்றனர்.
இறைவாக்கினர் அழைத்தலே போராட்டமும் புதிரும் நிறைந்ததே. இதில் இறைவனே அவர்களுக்கு சக்தி அளிக்கிறார். இன்று நாம் இத்தகைய இறைவாக்கு பணிக்கே அழைக்கப்படுகிறோம். எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு துணிவு உண்டா? இயேசுவை நம்பிக்கையினால் உண்டு நின்னை சரண் புகுந்தால் நீ காக்கல் வேண்டும் அல்லால் என்னை புறம் விடுதல் என்னே என்ற தாயுமானவர் நம்பிக்கையோடு நற்பணிகள் புரிவோம். நாசரேத்துவில் வேறு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. புற இனத்தாரான நூற்றுவ தலைவனின் நம்பிக்கையை கண்டு வியப்புறும் இயேசு மத்தேயு 8:1 இங்கு தம் ஊர் மக்களின் அவநம்பிக்கையை கண்டு வேதனைப்படுகிறார். அவரது சக்தி குறைந்து விடவில்லை. அவரது புதுமைகள் நம்பிக்கையை வளர்க்கும் கருவிகள். நம்பிக்கையற்றோர் முன்பாக புதுமை செய்தல் வேண்டாம் என்று எதிர்ப்போரிடம் திணிப்பது போலாகிவிடும். அதனால் பலன் இல்லை. பன்றிகள் முன் முத்துகளை எறிவது போலாகும். மத்தேயு 7:6 இறை வல்லமையை காண்பதற்கும் உணர்வதற்கும் சிறிது நம்பிக்கை அவசியம். அருங்குறிகள் நம்பிக்கையை அதிகரிக்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களை இறை வல்லமையில் பங்கு கொள்ள முடியும். 9:23 மத்தேயு 17:20 நாம் ஆழ்ந்த நம்பிக்கையில் வளர இயேசுவிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நற்செய்தி மார்க்கு இயல் 6 இறைவாக்கியங்கள் 1-6. ஓய்வு நாளன்று கப்பர்நகம் ஊரைப் போல தம் சொந்த ஊராகிய நாசரேத்து ஜெபக்கூடத்தில் இயேசு போதிக்கிறார். லூக்கா 4:17-20 எசாயா 61:1 வாசித்துவிட்டு தம் தூதுரை பணியின் இயல்பை எடுத்துரைக்கிறார். மக்களோ அவரது ஆழ்ந்த ஞானத்தை கண்டு வியக்கின்றனர். எனினும் தச்சன் மகனின் மறை ஞானத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? இயேசு மறைநூல் கற்காதவர். 12 வயதிலே வெளிப்பட்ட ஞானத்தை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இறைவன் நம்மில் ஒருவராகும்போது, நம் நிலையில் வந்து கலக்கும்போது அவரை இனம் கண்டு கொள்ள மறுக்கிறோம். ஏனெனில் நம் கற்பனைகளை அவர் கடந்து வருகிறார். வல்லமை மிக்க கடவுள் எளியவராகும்போது அவரை ஏற்றுக்கொள்வது கடினமாகிறது. இறைவன் நம் மத்தியில் எழுந்தருள விழைகிறோம். ஆனால் அவர் நம்மை தேடி நம்மில் ஒருவராக இணையும் போது அவரை கண்டு கொள்ள முடியாது விழிக்கிறோம். இதுதான் மனிதனின் விசித்திரமான சிலை வழிபாடு. தன் கற்பனைக்கு ஏற்றவாறு, தன் வசதிக்கு ஏற்றவாறு கடவுளை வடிவமைக்க முயல்கிறான். அது பொய்மையாகி போலி வாழ்வாகி விடுகிறது. வெற்றி மகிமையோடு வானின்று இறங்கி வரும் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தன யூதர்கள். இவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஒத்தவராய் இல்லை இயேசு. எனவே அவரை ஒதுக்குகின்றனர். ரோமையர் 9:12-33 1 பேதுரு 2:6-8 ஏழை எளியவர்களில் இறைவனை காண்கின்றோமா? மத்தேயு 25:31-41. இறைவாக்கினருக்கு மதிப்பு எங்கு? இஸ்ராயேல் வரலாற்றில் இறைவாக்கினர் எல்லோருமே இறுதியில் புறக்கணிக்கப்படுகின்றனர். எரேமியா 11:21. உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினம்தானே? இறை வார்த்தையை ஏற்று மனம் மாறுவது மனித இயல்புக்கு எளிதல்லவே. மனிதர் சுலபமானதை, கவர்ச்சியானதை, விரைவில் கிடைக்கக்கூடியதை விரும்புகின்றனர். எனவே உண்மையை எடுத்துரைப்போருக்கு கிடைப்பது எதிர்ப்பும் சாவும் தானே. இன்று நாம் காண்பது என்ன? உண்மைக்காக பாடுபடுவோர் துன்புறுகின்றனர்.
மாறாக மக்களை ஏமாற்றி பிழைப்பவர் சுகமாக வாழ்கின்றனர். இறைவாக்கினர் அழைத்தலே போராட்டமும் புதிரும் நிறைந்ததே. இதில் இறைவனே அவர்களுக்கு சக்தி அளிக்கிறார். இன்று நாம் இத்தகைய இறைவாக்கு பணிக்கு அழைக்கப்படுகிறோம். எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு துணிவு உண்டா? இயேசுவை நம்பிக்கையினால் உண்டு நின்னை சரண் புகுந்தால் நீ காக்கல் வேண்டும் அல்லால் என்னை புறம் விடுதல் என்னே என்ற தாயுமானவர் நம்பிக்கையோடு நற்பணிகள் புரிவோம். நாசரேத்துரில் வேறு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை. புற இனத்தாரான நூற்றுவ தலைவனின் நம்பிக்கையை கண்டு வியப்புறும் இயேசு மத்தேயு 8:1 இங்கு தம் ஊர் மக்களின் அவநம்பிக்கையை கண்டு வேதனைப்படுகிறார். அவரது சக்தி குறைந்து விடவில்லை. அவரது புதுமைகள் நம்பிக்கையை வளர்க்கும் கருவிகள். நம்பிக்கையற்றோர் முன்பாக புதுமை செய்தல் வேண்டாம் என்று எதிர்ப்போரிடம் திணிப்பது போலாகிவிடும். அதனால் பலன் இல்லை. பன்றிகள் முன் முத்துகளை எறிவது போலாகும். மத்தேயு 7:6 இறை வல்லமையை காண்பதற்கும் உணர்வதற்கும் சிறிது நம்பிக்கை அவசியம். அருங்குறிகள் நம்பிக்கையை அதிகரிக்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களே இறை வல்லமையில் பங்கு கொள்ள முடியும். 9:23 மத்தேயு 17:20 நாம் ஆழ்ந்த நம்பிக்கையில் வளர இயேசுவிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.